கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 89 சங்கீதம் 13 வசனம். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கரம் பராக்கிரமங்களை செய்கிற கரம். அவருடைய வலது கரம் உன்னதமானது. அவருடைய புயம் வல்லமையுள்ளது. அவ்வளவு பெரிய ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவனை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு சால சிறந்ததாக இருக்கும். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய புயம் வல்லமையுள்ளது, கரம் பராக்கிரமம் உள்ளது, வலது கரம் உன்னதமானது. இந்த தேவனுடைய கரம் யாருக்கு பராக்கிரமங்களை செய்யும்? இந்த கர்த்தருடைய புயம், வல்லமையுள்ள புயம் யாருக்கு வல்லமையுள்ள காரியங்களை செய்யும்? இது தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பராக்கிரமங்களையும் வல்லமையான கிரியைகளையும் செய்கிறவைகளாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த பொழுது அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். யாத்ராகம புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனத்திலே தேவன் சொன்னார், அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அதாவது தேவனுடைய பிள்ளைகளோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கும் அதே தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் மாறாதவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் தான் அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை 2 பிளந்தார், எரிகோ கோட்டையை தகர்த்தார். இப்படியாக சூரியனையும் சந்திரனையும் தரித்திருக்க பண்ணி தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களிலிருந்து விடுதலை கொடுத்தார். மேலும் இந்த தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேயே மனித ரூபமாக இருந்த நாட்களில் பல வியாதிகளை சுகமாக்கினார். எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். பிசாசுகளை அகற்றினார், பிசாசுகளை துரத்தினார். மேலும் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அதிகமானவர்களை இயேசு போஷித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனாலே உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய தோல்விகளை மாற்ற முடியும் என்பதை நாம் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. பின்ன ஏன் நம்முடைய வாழ்வில் அது நடக்கவில்லை என்று நம்முடைய வாழ்க்கையை நாமே ஆராய்ந்து நாம் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று அவரிடத்திலே கேட்கும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு செய்வார். தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் செய்வதெல்லாம் அவருடைய நேரத்தில் நேர்த்தியாய் செய்வார். அதுவரைக்கும் நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், தேவனை ஸ்தோத்திரித்து காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. வல்லமையுள்ள புயமுள்ள தேவன் நீர் என்று, உம்முடைய கரம் பராக்கிரமங்களை செய்கிறது என்று, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது என்று எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்படிப்பட்ட பராக்கிரமங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நடக்கட்டும் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.